Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு புது லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம். திருப்பூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு மலைக்காட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது மலைக்காடு அப்படின்னு சொல்ல போனா இந்த பாறைகள் உடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உடைக்கக்கூடிய இடங்க. இதை இப்போ ஃபுல்லாவே ரத்து பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா இங்க நிறைய மரணங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரே இந்த வெடி விபத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாறையை வெடிக்க வச்சு கல்லா ஏற்றி வண்டியில ஏற்றி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெடி விபத்துல 12 பேர் இறந்த ஒரு இடம் தாங்க. இந்த 12 பேர் இறந்த பிறகு இந்த இடத்துல பாறை வேலை நடந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனா அதன் பிறகு இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுல இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன சுரேஷ்குமார் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் இந்த சம்பவத்தையும் சொன்னாரு, இந்த லொக்கேஷனையும் கொண்டு காட்டியிருந்தாரு. பகல் நேரத்துல கூட நான் இங்க வரமாட்டேன், நீங்க வேணா போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த லொக்கேஷனை எங்களுக்கு காட்டி தந்தாரு. இந்த வீடியோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா, நள்ளிரவு நேரத்துல இந்த வீடியோவை எடுக்கிறது தான் எங்களுடைய பிளானு. சரி, பகல்ல வந்தோம், இந்த இடத்துடைய வியூ எல்லாம் நீங்க பார்க்கலாம், அதை காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இனி நைட்டு கண்டிப்பா இந்த வீடியோவை நாங்க பெருசா பண்றோம். அதுவும் ரொம்ப அதிபயங்கரமான சம்பவமாட்டு நம்மளுடைய சேனல்ல, அதாவது புதிய அமானுஷ கதைகள் சேனல்ல வரப்போகுது. வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வர்றோம். ஹலோ நண்பர்களே, நம்ம பகல் இந்த இடத்த ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ நைட்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த சம்பவம், அதாவது இங்க நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுல இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். எதனால அப்படின்னு சொல்றேன்னா, இங்க நடந்த சம்பவங்கள் அப்படி இங்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு கல் குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குவாரி இப்போ அபாண்டன் பிளேஸா இருக்குது. வாங்க நம்ம உள்ள போகலாம். உள்ள போய் அங்க என்ன நடந்ததோ அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. அங்க போகாம பாத்துக்க, அங்க கீழே விழுந்துடாத, சரியா? இந்த லைட் தெரிய விடாது. காய்ஸ், இதுதான் அந்த கல்குவாரி. நாங்க இங்கதான் பகல்ல ஷூட் பண்ணியிருந்தோம். நாங்க கொஞ்சம் மலைக்கு மேலே இருந்து ஷூட் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்க கீழே, அதாவது இந்த சம்பவம் நடந்தது இந்த இடத்துல தான். அதனால அந்த இடத்துலயே போய் இருந்து கண்டிப்பா உங்களை அந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஹலோ காய்ஸ், இங்க கல்குவாரி, அதாவது பாறையை உடைத்த இடம். எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாறையெல்லாம் அடித்து உடைச்சிருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இதுக்கு மேல் பக்கத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 12 பேருடைய கதைகளும் கொஞ்சம் வித்தியாசமான கதை. அதைத்தான் பார்க்கறதுக்காக பகல்லே வந்துட்டோம். பகல்லே மேலெல்லாம் போய் பார்த்தோம். ஆனா நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லைட் வெளிச்சம் கேமரால கேப்சர் ஆகுதா? வெளிச்சம் கல்குவாரியில நடந்த சம்பவத்தை பேசுறதுக்காக வந்திருக்கோம். அங்க யாரோ இருந்த மாதிரி இருந்துல இல்ல? ஆமாண்ணே. இந்த பக்கம் காட்டு, இந்த பக்கம் காட்டு. யாரும் இருக்காங்களா மேல? ஆளா இருக்கனே.
ஆள் இல்லையே, ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்க வரமாட்டேன்ல சொன்னாங்க அவங்க எல்லாம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஏய் தம்பி, அந்த அந்த ஸ்டில்ல ஏறா. அந்த இது மேல நீக்கிதான் போகுதா? அது யாரு கருகருன்னு இருக்குது? அதுதானே நான் ஆளா? ஆளு தானே? ஆள் இல்ல, அது கேமரால கேப்சர் ஆகுதா? எனக்கு இதுல தெரியல. ஆளு போன மாதிரி உள்ள போன ஆளு சரட்டுன்னு இங்க இருந்து இங்க நீங்க போன மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இருக்கலானே. ஹலோ, இந்த அணக்கம் இல்லையா? ஆளா ஏதாவது இருக்காவளா? எப்படி இருக்கா? இல்லனே. இருக்காவே எப்படியா? சரி, நம்ம சரி மேல வேணா போய் பாத்துருவோமா? மேல போவோம், லைட்டா மேல போய் பார்த்து வந்துடும். யாராவது இருந்தா எதாவது. ஏய், என்ன ஒவ்வொரு மரத்துக்கும் ஆள் இருந்த மாதிரி தானே இருக்கல. ஆனா எந்த அணக்கமும் கேட்கலையே, சவுண்ட் இல்லாமல. சவுண்ட் ஒரு சின்ன சவுண்ட் கூட இல்ல. சின்ன சவுண்ட்ல மயான அமைதியா இருக்கு. வாங்க அப்படி லைட்டா மேல ஏறி மேல் சைட்ல பார்ப்போம். யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துல்ல. ஆள் இருக்கிறதுக்கு வாய்க்கமா தலைவர. ஒரு லைட்டோ இல்லைன்னா ஒரு தீயோ ஒரு நெருப்பு பந்தமோ ஏதாவது இருக்கணும் இல்லையா? இது ஆளு இருந்தா அது இருக்கணும். ஆளு இல்ல, இது ஆளு கிடையாது. ஏன்னா ஆளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போமே. மழை வேற. கேமராவை இங்க திருப்புங்க, இங்க வாங்க தலைவர. எங்க ஓடி வர்றது? சரி, வந்துட்டா சரிதான். காய்ஸ், என்ன அப்படின்னா அவ்வளோ அந்த கல்லு உடைச்சு போட்டிருக்காங்க பாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நிறைய கட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டுக்கு மேலே ஏற வேண்டிய இருக்குது, அதனாலதான். ஆனா இந்த இடத்துல யாரோ இருந்தாங்க. இதுல இருந்தாங்க ஒரு ஆளு. நாங்க கீழே இருந்து பார்க்கும்போது இதுல ஒரு ஆள் இருந்தாங்க. ஆனா ஆளை இப்ப காணல. சரி வாங்க மேல போறோம். அம்மா, ஏ தம்பி பார்த்து வாங்க வாங்க. இதுல தானே இருந்தாங்க. அது இதுலதான் இருந்தாங்க. ஆமா. இங்கே நில்லுங்க. என்னன்னு வரேன், நானும் வரேன். நில்லுங்க. வாங்க. ஆள் இருக்கான்னு பாருங்க. இங்க ஆளு ஆளெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. ஆள் இல்ல, ஆனா யாரும் கூப்பிட்ட சத்தம் கேட்டு. ஆமா, அப்ப என்ன ஆழமா இருக்கு. அதாவது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மலை வந்து ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் ஆட்டு மாத்திட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதாவது இந்த பாறையை வந்து உடைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாறையை உடைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய இந்த சம்பவத்தை அனுப்புனார் இல்லையா சுரேஷ்குமார், அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இங்க கல் குவாரி, அதாவது அவர் வந்து லாரி டிரைவருங்க. அவர் வந்து இந்த மாதிரி கல்லோடுகளை ஏற்றி நிறைய இடங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவர் தான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, இங்க ஏகப்பட்ட வண்டி இருந்திருக்கு. அதாவது வண்டினா நிறைய லாரிகள் வந்து இங்கே நின்றுட்டு தான் இருந்திருக்குது.
அப்படி அந்த லாரிகள் நிக்கக்கூடிய டைம்ல அவர் இங்க வந்து படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா நைட்டு இவங்க யாரும் கல் உடைக்கிறது கிடையாது. காலையில தான் அந்த தம்மர் போட்டு எடுத்து வச்சிருப்பாங்க, மருந்தெல்லாம் ஃபுல்லா பண்ணி வச்சிருப்பாங்க. அதன் பிறகு பத்த வச்சு வெடிக்கும் வைப்பாங்க. அது ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு நடக்கும். ஆனா அதுக்கு முன்னால என்னன்னா இவங்க இந்த படுத்திருக்கக்கூடிய டிரைவர்கள்லாம் இந்த காத்தோட்டமா இருக்கிறதுக்காக இந்த மேல வந்து படுக்கிறது வழக்கம். அப்படிதான் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்த நம்மளுடைய சுரேஷ்குமார் கூட கிட்டத்தட்ட 20 டிரைவருக்கு மேல இந்த இடத்துல படுத்திருக்காங்க. அப்படி படுத்து கிடக்கும்போது நைட்டு நேரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுரேஷ்குமார் இருக்காரு இல்லையா, அவரை வந்து ஒரு பெண், அதாவது இங்க வேலை பார்த்து இறந்து போன பெண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி அந்த இறந்து போன பெண் வந்து பக்கத்துல படுத்திருக்காங்க. இவரும் என்ன நினைச்சிட்டாரு, ஆள் இல்ல, ஆளுங்க கிடையாது, ஆளு கிடையாதுல, இதுல பார்த்தா இன்னும் இதுலதான் இப்போ நீ நின்று என்ன சொல்ற பேக்கலாங்க என்ன இதுல நின்று ஆளுப்பா இதுலயா அதுல கேமரா இருக்கா தெரியுதா? ஓட்டம்ல ஆட்ட கொடுத்தாச்சு. கீழே இது கீழே இருந்துக்கலாம் போல, கீழே வந்தா மேல இருந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, இங்க காட்டு. நின்னு டார்ஜெட்டி அந்த மரத்துல இப்படித்தான் ஆள் வந்து ஆளும் கிடையாது. ஆளு இருக்க வாய்ப்பே இல்லை தம்பிங்க. அவங்க யாருமே உருவ மாதிரில இல்ல, கரெக்டா ஒரு ஆள் நடந்த மாதிரி தான். உடம்பு செடி எதுவுமே ஆடல. காட்டுறது மட்டும் அது மட்டும் கீழே டார்ச் அடிங்க, கீழே அடிங்க அண்ணா இருக்கலாம். அதுலதான் அந்த அது அது என்னது மேடா, அது ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கலாம். அந்த பள்ள அங்க போன்ட்டு அந்த பாறை வெடி வச்சு கீறி இருக்கு நிறைய. சவுட்டு நம்ம சவுட்டும் போது இதாயிரும். சரியா? ஆனா இந்த செடி மட்டும் அப்படி ஆடுது. அதை போக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த இதுதானே. ஆமா, இவ்வளவு தனியா ஆடு தெரியா? ஆமா, அது மட்டும்தான் தனியா ஆடிட்டே இருக்கு. காத்து இல்ல, சுத்தமா காத்து இல்ல. பக்கத்துல இருக்க செடி கொடிகள் ஒன்னும் ஆடலையே. டார்ச் அடி. இங்க இங்க வா, இங்க வா, இங்க வா. இந்த வர ஆள் இல்லண்ணா, அந்த அந்த உருவமே இல்ல. சரி, இங்க வந்துரு, இங்க வந்துரு. நம்ம அது சேஃப்டியா நின்றுதான் என்ன பண்ண நாயகரை பார்க்கக்கூடியவங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டா நின்னுனே ஒரு சவுண்டு கேட்கலாம். இப்ப கேட்டு சவுண்டு கரெக்டா இங்க எங்க என்ன நீங்க வியூ எடுக்குது அந்த மலை தெரியும். இங்க வாங்க, வியூ எடுக்குது. நீங்க எடுக்கும்போது கீழே தாத்தி என் டார்ச்சியை கனெக்ட் பண்ணி எடுங்க. அங்கதான் நான் சவுண்டு கேட்டுது. கேட்டீங்களா? என்ன இந்த அங்க இருந்து பாக்கும்போது அதுல ஒரு ஆள் இருந்த மாதிரி தெரிஞ்சா? அது ஆமா, இந்த இடம் தான் கரெக்டா தெரிஞ்சது. நம்ம இங்க இருந்து பார்த்தோம், கீழே இருந்து கரெக்டா அந்த இடத்துல தான் ஆளு தெரிஞ்சது. நீங்க வந்து அங்க திருப்பிட கூடாது. சரியா? கரெக்டா அந்த உண்மையில ஆள் நிறைய இருக்குன்னு நினைக்கிட்டேன். ஒரு நிமிஷம் எல்லாருமே அப்படியே அமைதியா இருந்து கீழே உட்காருங்க. என்ன போக்கஸ் பண்ணுங்க. அதாவது காய்ஸ், என்ன விஷயம் அப்படின்னா, நாங்க இங்க நிறைய உருவங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த உருவங்கள் வந்து எங்க கண்ணுக்கு டக் டக்குன்னு தெரியுது, அங்கங்கேயா தெரியுது. சரி, அதை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் கேமரா எடுக்கிறோம், எல்லாம் எல்லாமே பண்ணி பார்க்குறோம். ஆனா அது கேமராயில கேப்சர் ஆகலை. என்கிட்ட இதுக்கு மேல உள்ள பெரிய கேமராக்கள் எதுவும் இல்லை. ஏன்னா மொபைல் கேமரா தான் யூஸ் பண்றேன். என்கிட்ட அதுக்குள்ள வசதி இல்லை வாங்குறதுக்கு. சரி, அது வசதி வந்த பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க நிறைய சம்பவங்கள் நாங்க வந்த நேரத்துல இருந்தே நடந்துகிட்டே இருக்குது. மாத்தி 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 நான் சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு மாந்திரிகம் தெரியும் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து எங்களால நிறுத்தியும் வைக்க முடியும். ஒரு இடத்துல அந்த தெய்வத்தை நிறுத்திக்கிட்டு நாங்க சும்மா ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கோம். ஒரு புது நண்பர்கள் மாதிரி நாங்க வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு எந்த இடத்த விடவும் இந்த இடம் வந்து ரொம்ப அமானுஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல தான் கேட்க, அந்த பக்கத்துல தான் கேட்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட இந்த மைக்கு அந்த மாதிரி பெரிய ஐட்டங்கள் எதுவும் கிடையாது. இருக்கக்கூடியதை வச்சுதான் நான் இந்த எக்ஸ்ப்ளோர் வீடியோ கிடையாது. இது நம்மளுடைய இந்த சம்பவத்தை வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க வந்த நேரத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாமே அமானுஷமா தான் நடந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய கேமரா, அதாவது இந்த மொபைலே திடீர்னு ஒர்க் ஆகாம ஆயிடுச்சு, திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சு, நிறைய பிரச்சனை வந்தது. சரி, இனி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அமானுஷத்தினால இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய தெய்வத்தை நான் வணங்கினேன்.
வணங்கின அடுத்த செகண்ட் கேமரா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நாங்க இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க அங்க இங்கேயா உருவங்கள் தெரியுது. ஆனா எங்களுடைய கேமராவில அதே இடத்துல அவங்க மறுபடியும் அந்த சர்க்கிள் போறது. இந்த கேமரான்னு சொன்னா போது பாருங்க. இதுல ஒண்ணு அதாவது நிறைய இருக்குது இங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 40 பேருக்கு மேல இறந்துருக்குறாங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பாறை வெடிப்பு ஏற்பட்டு, அதாவது பாறை வெடிப்பு அப்படின்னா இந்த மாதிரி மருந்து அடைச்சி பாறையை வெடிக்க வைப்பாங்க இல்லையா, அப்படி வெடிச்ச இடத்துல கிட்டத்தட்ட ஒரே ஸ்பாட்ல 12 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 12 பேருடைய ஆன்மாவும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, அவங்களுடைய ஆன்மாவும் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சுரேஷ் இந்த இடத்துல, அதாவது சுரேஷ்குமார் இருக்கார் இல்லையா, இந்த இடத்துல வரும்போது அந்த 12 பேர் சாகலைங்க. அவங்க எல்லாம் இங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னால இறந்த ஒரு பெண்ணுடைய ஆன்மா இந்த இடத்துல நம்மளுடைய சுரேஷ்குமார் கிட்ட தப்பா நடந்திருக்குதுங்க. அதை அவரால் பொறுத்துக்கவே முடியல. என்ன அப்படின்னா, எல்லாரும் அவங்க லாரி டிரைவர் அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, ஏதோ ஒரு பொண்ணு இங்க வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு. ஆனா நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரி பெண்கள்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு குடிசை எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்குது. அங்கதானே இருப்பாங்க. இந்த பெண் எப்படி இங்க வந்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெண் அங்க காணல. ரொம்ப அரண்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு 20 டிரைவருக்கு மேல படுத்திருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களெல்லாம் தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எழுப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடியவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா எல்லாருமே மது போதையில தான் தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த பாறைக்கு மேல. ஆனா சுரேஷ்குமாரால அதுக்கு பிறகு இந்த இடத்துல தூங்கவே முடியல. சரட்டுன்னு இங்க இருந்து டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு நேர கீழே இறங்கி அவருடைய லாரியில போய் அவரும் படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கிளாஸ் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு அவர் உள்ள படுத்துக்கிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகு இவருக்கு பயங்கரமான ஜுரம் ஏற்பட்டிருக்குது. நம்மளுடைய சுரேஷ்குமாருக்கு இந்த ஜுரம் அது என்ன தம்பி, அது பாரு ஐஸ். நான் வந்து பெரிய டார்ச்சை கையில் எடுத்துட்டேன். ஏன்னா சின்ன டார்ச்சஸ் தான் நாங்கள் அடிக்கிறோம். ஆனால் அது டக்குன்னு அந்த இடத்துல இருந்து காணாம போயிருது. ஆனால் ஏற்கனவே பெரிய டார்ச் யூஸ் பண்ணேன் நீங்க சொன்னேனால. ஆனா அதுலயும் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. அது எதுனால அப்படின்னு தெரியல. கேமரா நாரையா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல தம்பி. நீ முதல்ல அந்த இடத்துல இதை சார்ஜ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். கரெக்டாக அந்த உங்களுக்கு காட்டியது சவுண்ட் இன்னும் இதுக்குள்ளதான் கேட்டியா? அப்படி சுரேஷ் வந்து 2-3 நாள் காய்ச்சல்ல படுத்துட்டாரு. படுத்த பிறகு அவரு இந்த கோரிக்கு கல் எடுக்கவே வரலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுரேஷ் வராத ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்ல இந்த இடத்துல 12 பேர் பாறை வெடிப்புல இறந்துட்டாங்க. இந்த 12 பேரும் ஆண்கள் தாங்க. அப்படி இறந்த 12 பேரும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆன்மாவாட்டு உலா வர்றதாட்டும் பயங்கரமான பிரச்சனைகள் இந்த இடத்துல நடந்ததாட்டும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அது எதனால அப்படின்னா, அதாவது இந்த கோரியில இருக்கக்கூடிய ஓனரே இறந்து போயிட்டாரு. அந்த அளவுக்குலாம் சம்பவம் நடந்திருக்குது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுரேஷ்குமாருடைய நண்பர் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 12 பேர் இறந்த பிறகு இந்த ஏரியாவுக்கு மறுபடியும் கல் உடைச்சு கல் ஏத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம சுரேஷ்குமார் தான் இந்த பக்கம் வர்றது கிடையாது, வேற கோரிக்கு போனதாட்டு சொல்றாரு. ஆனா இந்த கோரியில அவருடைய நண்பர் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறாருங்க. அப்ப இந்த மலையில வந்து படுக்கிறத முற்றிலுமா தவிர்த்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த மலையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க யாரும் இங்க வர்றது கிடையாது. எல்லாருமே அவங்க லாரியில படுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரிதான் நம்மளுடைய ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய லாரியில படுத்திருக்கிறாரு. இங்க கிட்டத்தட்ட அந்த நைட்டு நேரத்துல ஒரு 70 லாரியாவது இங்க நிற்கும். மறுநாள் காலையில லோடு ஏத்துறது கனெக்ட் பண்ணி இங்கே போட்டுட்டு இங்கே படுத்திருப்பாங்க. அப்படி படுத்து கிடந்த நம்மளுடைய ராமகிருஷ்ணனுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். இவங்களுடைய வண்டியோட வெளிச்சம் தான். அது போக ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அது தெரியுதா? எங்க பாத்தீங்க? பயங்கரமா இருக்கு மாதிரி பெரிய உருவம் இது. கேப்சர் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு பேக்ல இருக்கனால தெரியல, இங்க கரெக்டா அப்படியே இருக்கு. அதனால தான்டா நான் இப்படி நின்று எடுத்துட்டு இருக்கிறேன். சரி இதுல நின்று உங்களுக்கு கிடைச்சுன்னா டக்குன்னு பாத்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் நானும் பாக்குறேன். சரி வந்தா பாப்போம்.
அதாவது என்ன அப்படின்னா, ராமகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவருடைய லாரியில தாங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த 2 மணி அளவுல திடீர்னு இவருடைய வண்டியுடைய டோரை யாரோ தட்டுறாங்க. அதாவது லாரி, அந்த கல்லாரி அப்படின்னு சொன்னா இந்த கட்டையா தான் இருக்கும். ஒரு சின்ன டோர் தான் வச்சிருப்பாங்க. 2 சைடுமே ஒரு சின்ன டோர் இருக்கும். சில வண்டிகள்ல டோரே இருக்காது. ஆனா இந்த வண்டிகள்ல சின்ன டோர் வச்சிருப்பாங்க. அந்த டோரை யாரோ தட்டுறாங்க. அந்த தட்டின சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய ராமகிருஷ்ணன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு எழும்புறாருங்க. எழும்பி பார்க்கும்போது கீழே தலப்பா கட்டுன ஒரு நபர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த நபர் வந்து ஒரு சின்ன தலப்பா தான் கட்டியிருக்கிறாரு. கெட்டுன வாக்குலன்ட்டு கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பீடி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அப்படி பீடி கொடு அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே இந்த சிகரெட்டு, புகை, தண்ணி அடி எல்லா பழக்கமும் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சரின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து டிரைவரா இருப்பாரு. அதாவது நிறைய வண்டி இருக்குது இல்லையா, பக்கத்துல நிக்கக்கூடிய ஏதாவது வண்டியோட டிரைவரா தான் இருப்பாரு, இல்லைன்னா கண்டக்டரா கூட இருக்கலாம். சில வண்டிகள்ல வந்து இந்த மாதிரி கிளீனர் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய ராமகிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பீடியை எடுத்து கொடுக்குறாருங்க. அந்த பீடியை வாங்குறாரு. வாங்கின உடனே நெருப்பு பொட்டி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நெருப்பு பொட்டியும் கொடுக்குறாரு. ஆனா நெருப்பு பொட்டியை கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அதுல நெருப்பு குச்சிகள் இல்லைங்க. அப்படி நெருப்பு குச்சிகள் இல்லாததுனால அந்த இடத்துல அந்த நபர் எனக்கு நெருப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வண்டிக்குள்ள எப்பமாவது ஒரு தீப்பெட்டி வெங்காயம் வச்சிருப்பாங்க. அதனால அந்த நெருப்பு பொட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ஆனா இல்ல. நீங்க பக்கத்து வண்டியில போய் கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய டிரைவர்கிட்ட இந்த மாதிரி நெருப்பு பொட்டிகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. என்ன சவுண்ட்ல ஒன்றும் தெரியல. நீங்க அங்க கவனிக்கலையோ? அங்க கேமரா பாத்துருக்கீங்களா? கேமரா தெரிய மாட்டேங்குது தானே? ஒன்றும் தெரிய மாட்டேன். நான் அதான் சொன்னேன்ல, ஒரு உருவம் போச்சு. அதான் இப்போ ஒன்றும் தெரியல. சவுண்டு கேட்டு ஃப்ரெண்ட்ல ஒண்ணு இங்க எங்க பேக்ல தெரிஞ்சா உங்களுக்கு கண்ணு தெரியும். இங்க அங்க எடுங்க. கரெக்டா அங்க எடுங்கண்ணா. ஏன்னா தள்ளி வானே, பயப்படாதீங்க. அது ஒண்ணு இல்ல, அது அந்த கம்பு மட்டும் தான் ஆடுது. இன்னைக்கு வாங்கினே ஒண்ணு இல்ல வாங்க. இங்க கேமரா எங்க கொண்டு வாங்க, நீங்க அங்க ஓடுனீங்கன்னா வாங்க, கிட்ட வாங்க. காய்ஸ், இப்போ ஒரு சவுண்டு கொஞ்சம் பயங்கரமா கேட்டுச்சு. அது என்னதுன்னு தெரியல. யாரோ அங்கிருந்து எதையோ தூக்கி வீசின மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனா இங்க மனுஷங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா என்னதோ வந்து விழுந்தது, டமார்னு கேட்டது. இவங்க பயந்துட்டாங்க, நம்மளுடைய கேமராமேன் 2 பேருமே. சரி, நான் இங்கதான் நிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வாங்கன்னு இல்ல சவுண்டு கேட்கத்தான் செய்யும். அதற்கு இடத்துல வந்து நம்ம இருக்கும்போது சத்தம் போடத்தானே செய்யும். அதாவது காய்ஸ், என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு இதுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுது. ஆனா யாரோ ஏதோ தூக்கி வீசி அந்த மாதிரி வந்து ஏதாவது விழுந்துரியுமா, அந்த மாதிரிதான் சத்தம் கேட்டுது. நாங்க டக்குன்னு டார்ச் லைட்லாம் அடிச்சு பார்த்தோம். நாங்க எதுவும் இல்லை. ஆனா வந்த நேரத்துல இருந்தே நம்மளுடைய கேமராமேனுடைய கண்ணுக்கு இங்க ஏதோ ஒண்ணு அங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க வருது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா என் கண்ணுக்கு எதுவும் தென்படலை இது வரைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுதா இல்ல கேமராயில கேப்சர் ஆகல அப்படிங்கிறாங்க. கேமரால தெரியவே மாட்டேங்குனே அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பெரிய டார்ச்சை நான் கையில எடுத்தேன். ஆனாலும் இங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. சரி, பார்த்துக்கலாம். ஓகே. அப்படி ராமகிருஷ்ணன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட நெருப்பு குச்சி இல்ல, பக்கத்து வண்டியில போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாருங்க. இல்ல, நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு இந்த தலப்பா கட்டின அந்த நபர் வந்து கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஐயாம்மா, அது என்னதோ ஒண்ணு துள்ளி துள்ளி போகுதுப்பா. நீர் ஏன்மா, ஏன்னா கீழே தான் இறங்கி போ. இங்க வா, நீ அங்க ஓடாத. இவ்வளவு இடத்துல அந்த செடி மட்டும் ஏன் அந்த ஆட்டம் ஆடுது? பாம்பு இருக்கு, பாம்பு உண்டு. ஆனா இந்த மாதிரி விழுந்து ஓடாது. ஏன்னா கீழே இறங்கிதான் இது 2வது இடவனே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். பிரச்சனை இப்படி ஆகி. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ஸ், இந்த இடத்துல இப்போ மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டுது. அது இந்த இடத்துலதான் கேட்டுது. ஆனா இப்ப எதுவுமே தெரியல. ஆனா இங்க இருந்து ஏதோ ஒண்ணு ஒரு தவளை மாதிரி துள்ளி போனதை பார்த்தேன். ஆனா அங்க அந்த சவுண்ட் இதோ 2வது தடவை கேக்குது இந்த இடத்துல. நாங்க இதுலதான் 2 தடவை 2-3 தடவை அந்த உருவத்தை எல்லாம் பார்த்தோம். சரி, ஓகே, நம்ம சம்பவத்துக்குள்ள போயிருவோம். நீங்க யாரும் நான் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறேன்னு பயப்படாதீங்க. அங்க விழக்கூடிய அந்த சத்தம் என் மேல விழறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதால அது பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலதான் நான் இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமகிருஷ்ணன் கிட்ட அந்த நபர் வந்து நீதான் நெருப்பு பட்டியை கொடுக்கணும், அதாவது நெருப்பை கொடுக்கணும் அப்படின்னு சத்தமா கேட்கிறாருங்க.
அந்த நேரத்துல தான் ராமகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை அங்க கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் பார்த்த விஷயம் அவருடைய தலை துண்டுங்க. அவர் தலையில கட்டியிருந்த துண்டு அது துண்டு கிடையாதுங்க. இறந்து போனவங்களுக்கு நாடி கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கட்டுவாங்க பாத்திருக்கீங்களா, அந்த மாதிரி நாடி கட்ட தாங்க அந்த நபர் தலையில கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த டைம்ல இவருக்கு பயம் கொடுக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் நள்ளிரவு நேரத்துல போய் வந்து கேட்க மாட்டாங்க, இது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது அந்த நபருடைய கண்கள்லாம் வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம டார்ச் லைட் நம்ம கண்ணில் படும்போது ஒரு வெள்ளை கலர்ல தெரியும், ஆனா அந்த நபருடைய கண்கள் சிகப்புலயே தெரிஞ்சிருக்குங்க. இதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டார் ராமகிருஷ்ணன், இது வேற என்னவோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பக்கத்து வண்டியில போய் கேளுங்க அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு ராமகிருஷ்ணன். ஆனா அந்த இடத்துல அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே இவருக்கு பயம் உச்சிக்கு போக பக்கத்து டிரைவருக்கு கேட்கறது மாதிரி பயங்கரமா கத்தி இருக்கிறாருங்க. ராமகிருஷ்ணன் கத்துன கத்துல அங்க இருந்த கிட்டத்தட்ட 8-10 வண்டியில இருந்தவங்க எல்லாம் எழும்பி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ராமகிருஷ்ணன் வந்து பயத்தோட அந்த வண்டி, அவருடைய லாரி இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள லைட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆன் பண்ணிக்கிட்டு அப்படி கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கத்துறத நிறுத்தவே இல்லைங்க, அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதன் பிறகுதான் அந்த நபர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து கேட்கறாங்க, என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடந்துச்சு, இந்த மாதிரி இந்த தலையில கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருந்தாரு, இப்படி நெருப்பு பட்டி கேட்ட விஷயங்கள் அனைத்தையுமே சொல்றாருங்க. சரிப்பா இதெல்லாம் பெருசு இல்லப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, காலையில வண்டி எடுக்கணும், எல்லாரும் தூங்கினாதான் வண்டி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஆனா அவங்க பெருசா எடுத்துக்கல, நீ சாமியை வேண்டிக்கிட்டு தூங்குப்பா அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் புதுசா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் ஏதோ கனவு கண்டு கத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அவங்கவுங்க அந்த வண்டியில ஏறிடுறாங்க. ஆனா என்னன்னா, ராமகிருஷ்ணனும் தன்னுடைய குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த லாரிக்குள்ளாடி. லாரிக்குள்ள படுத்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவர் கொஞ்சம் தூக்கத்துக்கு போயிடுறாரு, கொஞ்சம் போல போதை இருந்திருக்குது, அந்த போதையினால தூக்கத்துக்கு போயிடுறாரு. திடீர்னு ராமகிருஷ்ணனுடைய கால் பக்கத்துல, அதாவது அவர் வந்து ஸ்டீரிங் பக்கத்துல தலையும் மற்ற ஒரு சைடு, அதாவது லெஃப்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடுல வந்து காலையும் வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாரு. அந்த பக்கத்துல லெஃப்ட் சைடு பக்கத்துல அந்த காலு கிட்ட யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது இவருக்கு எப்படி அந்த தூக்கத்துல தெரியுதுன்னா, கால் வந்து பயங்கரமா ஜில்னஸ் ஆகுதுங்க, பயங்கரமா ஜில்லுன்னு ஆகுது. அப்படி ஜில்லுன்னு ஆகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமகிருஷ்ணன் வந்து முழிச்சிடுறாருங்க. முழிச்சு திடீர்னு பார்க்கும்போது அதே தலப்பா, அதாவது தலப்பா கிடையாது, நாடி கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து தலையில கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த நபர் அவருடைய கால் மாட்டுல இருக்கிறாரு. இருந்துகிட்டு நெருப்ப குடு அப்படின்னு கேட்கிறாருங்க. இப்படி கேட்ட அடுத்த செகண்ட் இவர் பயங்கரமா கத்துறாருங்க. கத்துன பிறகும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல 2-3 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, எங்கய்யா உனக்கு கேப்சர் ஆகலையோ, என்ன பயங்கரமா சத்தம் கேக்குது, ரொம்ப நேர பின்னால அடா செல்ல கொஞ்சம் புரியும். எனக்கு அந்த பஸ்ல தனித்தனியா ஓகே ஓகே இருக்கட்டும், வரம்பு பார்த்துடலாம். நமக்கு இதுல கேப்சர் ஆக மாட்டேங்குது. கேப்சர் ஆச்சுதுன்னா மக்கள் வேண்டாம் இதுல நின்று எடுப்போம், இதுல முடிச்சிருவோம். நம்ம இதுல தானே நடந்திருக்கு இந்த சம்பவங்கள். சரி பாத்துக்கலாம். ஓகே இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்துகிட்டு அதை விட்டுக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் எடுக்கலாம் நடக்காது. நான் இதுக்கு வேண்டிதான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படி ராமகிருஷ்ணன் பயங்கரமா கத்தி இருக்கிறாரு. மற்ற வண்டியில இருக்கக்கூடிய 2-3 பேர் வந்து சத்தம் போட்டுட்டே போயிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரியாகாது அப்படின்னு நினைச்ச ராமகிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வந்து இந்த மருந்துகள் வைக்கக்கூடிய இந்த கோரிகள்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ரூம்னு சொல்லுவாங்க, கோரி மருந்துகள் வைக்கக்கூடியது, அந்த மருந்து இருக்கக்கூடிய இடத்துலதான் இங்க வாங்க அதாவது காய்ஸ் என்ன ஆயிட்டு அப்படின்னா, நாங்கள் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால மைக்கு கட் ஆகிடுச்சு, மைக்கில் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, சவுண்டெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அதனால தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மொபைலில் இருக்கக்கூடிய இதில் தான் நாங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறை மடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ரூம்ல லைட் இருக்குது, என்ட்ரன்ஸில் ஒரு லைட் இருக்குங்க. இந்த லைட் வெளிச்சம் இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம இந்த வண்டியில் படுக்க வேண்டாம், கிட்டத்தட்ட 70 வண்டி இருக்குது. இதனுடைய டிரைவர்கள் நிறைய பேர் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புன்னு சொல்கிறாங்க, தென்னந்தோப்புலாம் இருக்குது, அந்த தோப்பில் போய் படுத்துருக்குறாங்க. அதனால நம்ம முன்ன நிற்கக்கூடிய ஏதாவது ஒரு வண்டியில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு நினச்ச ராமகிருஷ்ணன் வேக வேகமாக விருட்டாக நடந்துடுறாருங்க. அவங்க வண்டியை விட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு வண்டிக்கு போயிடுறாரு. அதுவும் ஃப்ரெண்டில் நிற்கக்கூடிய ஒரு வண்டி தாங்க. அந்த வண்டியில் போய் படுத்துருக்கிறாரு. படுத்து கிடக்கும் போது திடீர்னு ஒரு 10 நிமிஷத்துல இவர் கண் தட்டி அழகா தூக்கம் வந்துடுதுங்க. அப்படி தூக்கம் வந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, வண்டியுடைய கேபினுக்கு மேலே வந்து யாரோ படுத்திருப்பாங்க போல இருக்குது. அவங்க அப்படியே அந்த கண்ணாடி வழியாக கீழே இறங்குறாங்க, அதாவது ஃப்ரண்ட் சைடு வழியாக கீழே இறங்குறாங்க. அதை நம்மளுடைய ராமகிருஷ்ணன் பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வண்டியில் உள்ள ஆட்கள் தான் யாரோ மேலே படுத்துருக்குறாங்க, உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி எழும்புறாருங்க. எழும்பி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டு கண்ணாடி அந்த இன்ஜின் பானட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே அந்த நபர் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடி கட்டு போட்ட அதே நபர் தாங்க அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. நெருப்பக்குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட அடுத்த செகண்டு இவருக்கு பயங்கரமான பயம் மனசுக்குள்ளே வரப்போய் அந்த இடத்திலே மயக்கம் போட்டு அந்த வண்டியிலே விழுந்துடுறாருங்க. வண்டியில் விழுந்த ராமகிருஷ்ணன் மறுநாள் காலையில் அந்த டிரைவர் தான், அதாவது அந்த வண்டியுடைய டிரைவர் வந்து எழுப்புறாரு. தண்ணீர் தெளித்து தாங்க எழுப்புறாங்க. எழுப்பும் போதே அவருக்கு பயங்கரமான ஜுரம், பயங்கரமாக இது பண்ணிட்டு அதிர்ச்சியில் நல்லா பயந்துருக்கிறாரு. இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் யாருமே அதை இது பண்ணிக்கல. அதனால ராமகிருஷ்ணன் அவருடைய வண்டியை விட்டுட்டு நேராக போயிட்டாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வண்டி கிடையாது, அது ஒரு ஓனருக்கு கீழே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த நபர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஃபோன் பண்ணி இவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி என்னால் வண்டி ஓட்ட முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன பிறகும் அவருக்கு அந்த பிரச்சனை தொடர்ந்துருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, நெருப்பு குடு அப்படின்னு சொல்லி நைட்டு நேரங்களில் அவர் வீட்டுக்குள்ளாடி போய் இதே நாடி கட்டின நபர், அதாவது இந்த ஏரியாவில் இறந்து போன, இந்த இடத்துல இறந்து போன அந்த நபர் வந்து கேட்டிருக்கிறாருங்க. அப்படி கேட்டதுனால இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா, மறுபடியும் பயந்து கடைசியில் அவங்க வீட்டில் விஷயத்த சொல்லி, அதன் பிறகு அவங்களுடைய குல தெய்வமான ஐயனார் மற்றும் கருப்பசாமி, இவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த கோவிலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போய் இந்த பிரச்சனையை பேசி அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு ராமகிருஷ்ணன் அதன் பிறகு இதுக்குள்ளாடி வரவே இல்லை. அதாவது இந்த கோரிக்கை அவர் கல்லோடுக்கு வர்றதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகும் இங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்குது. அதன் பிறகு இந்த கோரியை ஃபுல்லாவே மூடிட்டாங்க. அதாவது கவர்மெண்டே தடை பண்ணிருக்குது, இந்த கோரியை வந்து யாரும் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால இதை ஃபுல்லா மூடிட்டாங்க. ஆனா இப்ப இது வந்து அபாண்டன்ட் பிளேஸ் ஆட்டு தாங்க இருக்குது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போய். இது ஒரு சவுண்டு கேட்டலாம், யாரோ அழுதை மாதிரி தானே கேட்டு? ஆமாண்ணே, காய்ஸ், யாரோ அழுதை மாதிரியான ஒரு சத்தம் இதுக்குள்ள இருந்து வந்தது. நேரம் போக சவுண்டு கூடுது கேட்டலாம். டைம் மணி 12-12:30 மேலே நினைக்கிறேன். மணி தான் ஒன்றாகுது, 12:30 மேலே 12:50 சொல்லுவார் அவர். நான் டைம் பார்க்கல. ஓகே, சரி, யாரோ அழுத சத்தம் கேட்குது. சரி, ஓகே, நம்ம கதையை முடிச்சிடலாம். அதாவது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். கதையை நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அதன் பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னா, அவர் இந்த பக்கமே வரல இல்லையா? ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.